யார் நீ? கை அவுத்துவிடு. யாருன்னு சொல்லு, அவுத்து விட்றேன். என் பேர் சரோஜா. வீட்டு வேலைக்குன்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே இருக்கிற கிழவன் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவுத்து விட. அழுகாத, அவுத்து விட்றேன். என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். உன் கட் அவுத்து விட்டதும் இல்லாமல் உன்னை காப்பாற்றி வீட்டில் வேற கொண்டு போய் விடணுமா? இன்னும் 4 வீட்டில் ஏறி இறங்க வேண்டியிருக்குமா? இவன் வேற கடல் மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கான். இதை ஆட்டை போகிறதுக்கு 1 நாள் ஆயிரும். எனக்கு வேலை இருக்கு. ஆளை இங்கே விட்டுட்டு போனா நான் செத்துருவேன். என் கிழவன் என்னை கொன்னுடுவான். என்ன கதை விடுறியா? வேணும்னா இங்கே வந்து பாரு, சுருட்டை வச்சு எப்படி சுட்டுருக்கான்னு. ஆமாம், 3 இடத்துல சுட்டுருக்கான். 3 இடத்துல மட்டும் இல்லை. விட்டா 3 நாளும் வித்த கட்டுவ போல இருக்க. ஆளை விடுமா? உனக்கு என்ன வேணாலும் தர. கிழவன் நகையும் பணமும் எங்கே வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அப்படி நீ எடுத்துக்க. வேணும்னா இதெல்லாம் கூட நீ எடுத்துக்க. அவன் டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வா, உனக்கு கொண்டு போய் விட்டுறேன். பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. ரேடியோ சிட்டியோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லி இணைவது நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த ரேடியோ சார் சிக்னல் போட்டாச்சு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடியும் அப்படிப்பட்ட ஒரு சோகம். சார் அது எங்க சார் போறது? இப்படியே நைட்டு ஃபுல்லா சுத்தி சொல்றீங்களா? அதை கேட்ட பிறகாவது என்னுடைய அப்பா ப்ராமிஸ் பண்ணுங்க, தங்கச்சி ஏதாச்சும் திட்டினீங்களா? ஐயோ நான் ப்ராமிஸ் சொல்றேன் சாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் ஒன்றும் தங்கச்சி திட்டல சார். போன வாரம் கூட சிந்தாரிப்பேட்டில் கொலுசுக்காக ஒரு குழந்தைய கழுத்து கூத்துல போட்டானுங்க சார். நீங்க வேற குழந்தை கழுத்துல தங்கம் மோதிரம் அது இதுன்னு சொல்லிடுறீங்க. அப்பா அப்படிலாம் ஒன்றும் ஆகாது சார். நீங்க கொஞ்சம் கேகே நகர் பக்கம் போறீங்களா சார்? மறுபடியும் யூட்டனா சார்? சார் கொஞ்சம் வேகமா போங்க சார். நீங்க வேகமா போறீங்களோ இல்லையோ, உங்க மீட்டர் மட்டும் படு வேகமா போயிட்டு இருக்கு. கண்ணு தெரியலனா கூட நெக்லுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. போங்க சார் போங்க. அடுத்து கொஞ்சம் த்ரில் கொஞ்சம் திகில் நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே அபிநயா காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கையில கோல்ட் காயின், கிஃப்ட் ஹேம்பர், மொபைல் போன் பல பரிசுகள் காத்துட்டு இருக்குது. அதை நீங்க ஜெயிக்கணும்னா உடனே பண்ண வேண்டியது ஒரே ஒரு SMS. உங்க மொபைல் எடுங்க, சிட்டின்னு டைப் பண்ணுங்க, சின்ன இடைவெளி விட்டு உங்களுடைய பெயரை டைப் செய்து 56060 என்ற எண்ணுக்கு ஒரு SMS தட்டி விடுங்க. அடுத்து உங்களுக்காக இந்த திருக்கார்த்திகையை கொண்டாடக்கூடிய விதத்துல தேவதை படத்துல இருந்து இசைக்கான இளையராஜா இசையில். ஏன் தம்பி சென்னைக்கு என்ன வேலையா வந்தீங்க? டிரைவர் வேலைக்கு வெளிநாடு போகிறதுக்கு ஒரு ஏஜென்சியில் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் எதுவும் செட் ஆகும் சார். டிரைவரா? அப்போ நம்ம ஜாதி விசா விசா வாங்கி கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டாங்களா? ஒட்டகம் மேய்க்க விடாம விட்டாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. திருட வந்த இடத்துல இப்படி ரேடியோ கேட்டுட்டு இருக்க? வேலைக்கு வந்த இடத்துல கிளம்ப ஒன்று கல்யாணம் பண்ணல. என்ன பார்க்குற? பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சேன்னு தான் பார்த்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். என்னை வீட்டில் விட்டுறேன் ப்ளீஸ். ஐயோ அந்த கிழவன் வந்துட்டான். ஓடிட்டியா? எங்கடி போயிருப்பேன்? Hey, hi. I'm Vikram Vishwanath. Vikram Group of Companies or MD. Vikram Imports Exports, Vikram Garments, Vikram Textiles, Vikram Airways, எல்லாமே என்னோட தான். Your good name? Christina. Wow, nice name.
You alone here? Yeah, I like to be. Oh, awesome. I like to be with my friends. Life enjoy பண்றதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன். You know what? Today is my birthday. Oh, happy birthday, Mr. Vikram Vishwanath. You can call me Vicky. Actually, I came here to celebrate my birthday with my friends. ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன் கூட மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்துல நான் நினைச்சா உனக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். Are you trying to hook up with me? Yeah, of course. I want to. Christina, you haven't said anything. நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. Why not? But I need some time. Okay. One challenge. In between us? Mm-hmm. What about a night ride? நான் சென்னைக்கு போறேன். You can come with me. I'll give you a few hours. But உன்னால நிச்சயமா என்ன இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. பார்க்கலாம். என்ன சார், இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. இங்கே பாருங்க மேடம், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஆனால் அது இங்கே வேலைக்கு ஆகாது. இனிமேல் டிசிஷன் எடுக்க வேண்டியது மினிஸ்டர் தான். அந்த பையனை கொண்டு ரயில்வே ட்ராக்ல போட்ட விஷயம் எப்படியா வெளியே வந்தது? நம்ம ஆர்மி ஃப்ராட் கரப்ஷன், கோல்ட் மைன் கரப்ஷன் எல்லாத்தையும் எழுதி வெளியில் கொண்டு வந்து இவன் தான் சார். சே, பெரிய டார்ச்சர் சார் இவன். எல்லாத்துக்கும் ஒரு பதில ரெடியா வச்சுக்கியா. நம்ம பண்ணது நான் சாதாரண விஷயமா? இதெல்லாம் வெளியே வந்தா நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் மாட்டுவீங்க. நம்ம கட்சிக்காரங்களை அனுப்பி சரியா கொடுத்தது, அந்த பொண்ணோட அப்ப சாவு தற்கொலை இல்லைன்றது, இதெல்லாம் ஒன்னொன்னா வெளியே வந்தா கட்சி நடத்த முடியாது. களிதான் தின்னணும். எலெக்ஷன் வேற வரப்போகுது, ஏதாவது பண்ணுங்க. இந்த விஷயத்தை நானே பாத்துக்கிறேன். ஆஹா, எனக்கு பாட்டை ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் எஸ்பிபினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மனுஷன் என்னமா பாடுறான் சார். ரேடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுறியாப்பா? சாரி சார். சொல்லு மச்சான். ஓனர் காசு இல்லைன்னு சொல்லிட்டாரா? அட ஆமாண்டா, அதுக்கு பதிலாக 2 ஹவர் ஆக்டிங் டியூட்டி கொடுத்தாரு. காசு கிடைக்கும்ல, அதான் சரின்ட்டா. உனக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தது? ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தெரியாது? சாரி சார். டியட், எல்லா தப்புக்குமே ஒரு சாரி சொல்லியிருக்கு. நான் இல்லாம அவ சாப்பிட மாட்டா. சாரு, பசியாவ வீட்டுக்கு போனா வந்துரு சாரு. சாரு ஓடாத சாரு. இல்லாம வர மாட்டேன். சாரு. ஹலோ சார், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரு. அங்கிள், என் தங்கச்சியை காணோம். ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? சார் சார் சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நான் பாத்துக்கிறேன் சார். என்ன நீங்களே பாத்துக்கிறீங்களா? சார், மேன் மிஸ்ஸிங் சார். இருங்க, உங்களை விசாரிக்கணும். உங்க பேர் என்ன சார்? திலீபன் சார். எங்க ஒர்க் பண்றீங்க? டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கேன். உன் பேர் என்னப்பா? சாருமதி. உன் தங்கச்சி பேர் என்னம்மா? மதுவந்தி. எத்தனை வயசு ஆகுது? அது ஒரு 4 மாசம் இருக்கும் சார். 4 மாசம்னா அப்ப அவங்க அம்மா கூட தான் சார் போயிருக்கணும். உங்க அம்மா எங்கம்மா? அம்மா. சாரி சார், அவங்க அம்மா வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடியே தவறிட்டாங்க சார். குழப்பறையே பாப்பா, போட்டோ எது வச்சிருக்கியா? சார் சார், இதுக்கு சாரு வேணாம். இல்லை சார், குழந்தை அப்பவே நான் நினைச்சேன் இதுல ஏதோ பைத்தியக்காரத்தனம் இருக்குன்னு. அதான் குழந்தை பாவம். உங்களுக்கு என்ன சார், அவன் நாய் படாத பாடுபட்டு இருக்கான், நீங்க என்னமோ நாயக்கானான்ட்டு. வேற பொழப்பே இல்லையா? போங்க சார். மிஸ்டர் போலீஸ், என்ன ஒரு பொண்ணு ஒன்று புடவை இல்லாமல் இந்த வெளியே போனதை பார்த்தீங்களா? புடவை இல்லாமலா? ஆமையா, இந்த புடவையை விட்டுவிட்டு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு கிளம்பிட்டா. யாரு? என் பொண்டாட்டி பர்வதம். என்ன வயசு இருக்கும்? 19. ஏய்யா, முடியாத வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி பேய் மாதிரி அலைவாங்க. போய வேலை பார்த்துக்கிட்டு கண்டுபிடிக்க முடியாதுன்னு எவ்வளவு நாசுக்கா சொல்றான் பாரியா. இந்த ஆள் காவலாளியா இல்லை காவாலியா? பிரதர், நீங்க பாத்தீங்களா? மன்னிச்சுங்க, 2 கண்ணு இருக்கிற என்னாலேயே அவள் போனதை பார்க்க முடியல, பொட்டுக்கடலையும் திங்க முடியல. பாவம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் பரப்புறேன். சார் சார், என்ன அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்து போங்க சார். குழித்தொழி போட்டிருக்காங்க. இங்கே வர அநியாய குத்த பாப்பா, உங்கள் அப்பாவை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ. நாங்கள் பார்க்காத குழியா அத்தை ராத்திரி அட்வைஸ் பண்ணுறோம். அவர் கரெக்டாக பார்த்து போயிருக்காருன்னு நினைக்கிறேன்.
என்னத்த கண்ணாடில் பார்த்துட்டு வர? சும்மா தான் பார்க்குறேன். டோபர்ரா வெட்டு வண்டியை நான் ஓட்டவா? வேணாம் மாமே, நீ ரொம்ப வீக்கா இருக்க, ஸ்லோவா ஓட்டுவ. நான் ஓட்டுறேன். இந்த அண்ணாத்த கூட தான் சைக்கிள் ஸ்லோவா ஓட்டுறாரு. அப்ப அண்ணாத்த வீக்குன்றியா? அக்கா கிட்ட கேட்டுருவோம். வண்டி வந்து ஒட்டி பசங்க. அண்ணா வீக்கா இருக்காரா? அவர் மேல கை வச்சு பாடுறா, வீக்கா இல்லையான்னு தெரியும். டேய் பொருள் அண்ணே வீட்ல பொருள் யோ யோ நீ பாட்டு கையை வைக்கிற, கேவலாம் வம்புல இருக்கறியா? என்ன பயந்தாங்கோலி மாதிரி பேசுற? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு? பேக்ல பணம் இருக்குது மறந்துட்டியா? நீ கொஞ்சம் கூட ரோஷமே இல்லையா? ஏய் பொம்பள மேல போற நில்றா. ஏய் வாயே பயந்தாங்கோலி தானே. ஏய் பொன்சாய் பந்தம் பண்ணிடா. சீக்கிரமா எடுடா. சீக்கிரம் எடு, வண்டி எடு. போலாம். அடா நம்ம ராம் சிங். अरे चंद्र बाबू शिक्षा करा ज़्यादा करे को धीरे धीरे धन्यवाद. நம்ம நிகழ்ச்சியில உங்களோட டாலண்ட் எக்ஸ்போஸ் பண்ண நினைப்பீங்க. சோ நிறைய த்ரில்லான திகிலான அனுபவங்களை ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கறதால தான் நம்ம ஷோவோட பேரு கொஞ்சம் த்ரில் கொஞ்சம் திகில்னு வச்சிருக்கோம். சோ காலர்ஸ் யாரெல்லாம் வெயிட் பண்றாங்கன்னு பாப்போமா? சொல்லுங்க மேடம், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏன் சார், ஒரு பொண்ணை ஒரு பையன் ஏமாத்தினா அந்த பொண்ணு ஜாதிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அவங்க ஜாதியில் ஒருத்தர் செத்து போனா அவங்க சும்மா இருப்பாங்களா? அதனால தான் சார் இந்த கலவரமே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கலவரம் நீங்க உங்க பொலிட்டிக்கல் கெயின்காக கிரியேட் பண்ணது. எல்லாமே ப்ரீ பிளான்ட். உங்க இன்டெலிஜென்ஸ், மணி அண்ட் பவர் இதெல்லாமே யூஸ் பண்ணி அந்த பையனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரைக்கும் திருத்தி எழுதியிருக்கீங்க. இதுக்கு ஆதாரமா சம்பந்தப்பட்டவங்களை ஸ்பை கேம்ல ஷூட் பண்ண வீடியோ எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் உங்க மினிஸ்டருடைய பதவியை காப்பாற்றுறதுக்காக தானே? எக்ஸ்கியூஸ் மீ, பர்சனல் கால். ஹலோ வணக்கம் ரேடியோ சிட்டி, நான் உங்க ஆர்ஜே அபிநயா பேசுறேன். முத்துக்குமார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியான கொஞ்சம் த்ரில் கொஞ்சம் திகில் நிகழ்ச்சிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. ரெடியா? எப்படா ரெஜிஸ்டர் பண்ணணும்? அப்பவே நான் ரெடிங்க. கோல்ட் காயின் கிஃப்ட் ஹேம்பர் மொபைல் காத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க வாழ்த்துக்கள். ஏய் இல்லங்க, எனக்கு தேர்ட் பிரைஸ் போதும். எனக்கு அந்த ஃபோன் தேவை. ஓகே, மூன்றாவது பரிசான ஃபோன் கிடைக்க என் வாழ்த்துக்கள். சரி மிஸ்டர் முத்துக்குமார், இன்னைக்கு என்ன த்ரில்லிங் ஸ்டோரி சொல்ல போறீங்க? ஹாரர், ரொமான்ஸ் இல்ல ஆக்ஷனா? இல்லங்க, சுப்ரமணி கதைங்க. எங்க ஊர்ல சுப்ரமணின்னு ஒருத்தர் இருந்தா. அவருக்கு ஒரு தங்கச்சி, ஒரு அம்மா, அப்புறம் ஃபாரின் போயிட்டு வந்த ஒரு ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட் ஒரு நாள் ஊருக்கு சிறுத்தைப்புலி மேல வந்தாங்க. சிறுத்தைப்புலியா? ஜாகுவா காருங்க. காரா? ஸ்பெஷல் ஐட்டம் போங்க. மூணாவது வகுப்பு படிச்ச அவனே சிறுத்தை மேல வரும்போது பிகாம் தேர்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ண சுப்ரமணி அன்னைக்கு முடிவு பண்ணா அவனும் ஃபாரின்ல சம்பாரிச்சு அதே ஊருக்கு குதிரையில வரணும்னு. என்ன குதிரை இல்லையா? அதாங்க ஃபெராரி. அப்புறம் என்னங்க, அன்னைக்கு நைட்டு சுப்ரமணி சென்னை கிளம்பிட்டான். சும்மாலாம் கிளம்பலைங்க, அம்மாவோட கொஞ்சம் நகையும் தங்கச்சியோட கொஞ்சம் பணமும் எடுத்துட்டு கிளம்பிட்டான். கதை சூப்பர். ஆனா உங்க கதையில ட்விஸ்ட் இல்லையே. அந்த ஐபேட்ல தான் எல்லா வீடியோஸும் வச்சிருக்கான். என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டானா? ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஒத்து வருவான். பணமா பொண்ணா என்ன வேணும் கேளு, ஒத்துப்பான். ஒத்துக்கலன்னா உனக்கு நான் சொல்லணுமா? ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபாரின் வேலைக்கு ஆசைப்பட்டு பட்டு தொலைச்ச நம்ம சுப்ரமணியோட கதையை கேட்டு என்ஜாய் பண்ணோம். லைன்ல அடுத்தது யாரு? மிஸ்டர் சரவணன், இந்த விஷயம் வெளியில் வந்துச்சுன்னா பல பேர் பாதிக்கப்படுவாங்க. ஐ மீன் காலேஜ் ரெப்புடேஷன், மினிஸ்டரோட ஃபியூச்சர். செகண்ட் ஆப்ஷன் சொல்லுங்க. இந்த பிரச்சனைனால அங்க ஒரு ஊரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணோட அப்பா சூசைடுக்கும் பையனுடைய சாவுக்கும் நீங்க மட்டும்தாங்க காரணம். இந்த உண்மையை தெரியாம பாவம் அந்த அப்பாவி ஜனங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இங்க பார், மினிஸ்டர் சொன்ன ஆப்ஷன் ஒத்து வரலையா? நீ ஒரு ஆப்ஷன் சொல்லு. அதை விட்டுட்டு பத்திரிக்கை அது இதுன்னு போகாத. அப்படி நீ போனேன்னா என் துப்பாக்கியிலேருந்து ஒரு புல்லட் மிஸ் ஆனா நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார், உங்களுக்கு என்ன பைத்தியமா? இவர் ஒரு பத்திரிக்கைக்காரர்ல, அவர்கிட்ட துப்பாக்கி காட்டினா ஏன் சார் பிரச்சனையை வளர்க்குறீங்க? லோக், நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் இங்க வந்தேன். உங்க அரசியல் பலத்தையும் அதிகார பலத்தையும் காட்டி மிரட்டினா அதுக்கு பயப்படுற ஆளு நான் இல்லை. இந்த மீட்டிங்கும் எவிடன்ஸா மாறும். உங்க ஓட்டு அரசியலுக்காக எத்தனை அப்பாவி உயிர்களை பலி கொடுத்துருக்கீங்கன்னு நிச்சயமா வெளியில கொண்டு வருவேன். யூ ரீப் வாட் யூ சோ.
பத்திரிக்கைக்காரனா என்ன வேணாலும் பேசுவியா? ஏய் வாங்கயா, தூக்கி கடல்ல வீசுங்க, மீனாட்சி தங்கட்டும். அந்த ஓரம் பாருங்க. பிடிங்க அவனை. சார் என்ன சார் ஆச்சு? ஜிவி ரோடுக்கு போப்பா. சார் அவங்க நம்மள தான் சார் கொடுத்துறாங்க. முதல்ல என்ன ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டு போ. என்ன சார் தேடுறீங்க? என் மொபைல் ஃபோன். என் மொபைல் இருக்கு சார். நம்பர் சொல்லுங்க சார். 9769 97. Come on, we'll catch him!